வெல்கம் டு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட். நான் இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் பிப்ரவரி மாசத்துல சூரிய புயலுடைய எண்ணிக்கை 2024லையும் 25லையும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதை நான் இப்போ திருப்பி ரீபப்ளிஷ் பண்ணுறேன். அதுக்கு 3 காரணம். ஒன்று எடிட்டிங் ப்ராப்ளம். இனிஷியலாக என்கிட்ட எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் எதுவும் இல்லாதனால டிரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இந்த கனெக்ஷன் சவுண்டெல்லாம் நிறைய இருந்தனால ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. அது முதல் காரணம். ஸோ ரெண்டாவது காரணம் சூரிய புயல்னா என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம், சோலார் சைக்கிள்னா என்ன, சூரிய புயல்னா என்னன்றதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ மூணாவது ரீசன் இப்போ நம்ம 2024 முடிவில் இருக்கோம். ஓகேவா, டிசம்பர் மந்த்து. ஸோ எப்படி இருந்தது இந்த 2024? இந்த சூரிய புயல்னால ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்ததா, அதை பற்றின ரிவ்யூயும் ஆட் பண்ணலாம். ஏன்னா இது 2 வருஷம் இருக்கும், 24 25 2 வருஷம் இருக்கும். ஸோ இந்த 24ல் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு 25 பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பற்றின ரிவ்யூவும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 காரணத்துக்காக இதை திருப்பி எடிட் பண்ணி ரீபப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ முதல் சூரிய புயல்னா என்னன்னா, சூரியனோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நடக்கிற சேஞ்சை நம்ம இங்க இருந்து அப்சர்வ் பண்ண முடியும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச்னால சூரிய புயல் நிறைய அந்த பிக்சர்ல காமிக்கிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி நடக்கும். அதை நம்ம இங்க இருந்து அப்சர்வ் பண்ண முடியும். அது நம்மளுக்கு சன் ஸ்பாட் மாதிரி தெரியும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் சன் ஸ்பாட்டை வச்சு நம்ம அந்த சூரியன்ல நடக்கிற ஆக்டிவிட்டியை அப்சர்வ் பண்ண முடியும். 11 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சன் ஸ்பாட்டோடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் மெஷர் பண்ணியிருக்காங்க. எப்பெல்லாம் இந்த சன் ஸ்பாட்டோடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கோ அதை சோலார் மேக்சிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் சன்ஸ்பாட்டோடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கோ அப்ப ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கும், சூரிய புயலுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதை சோலார் மினிமம் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த மெஷர்மெண்ட்டை அவங்க சயின்டிஸ்ட் 1755 இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 1755 இருந்து மெஷர் பண்ணதுல அவங்க ஒவ்வொரு 11 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சன்ஸ்பாட் மேக்சிமம் லெவல்ல ரீச் ஆகுது, அதாவது சோலார் மேக்சிமம் ஒரு தடவை ரீச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை அவங்க நம்பரும் கொடுத்துருக்காங்க. 1755 இருந்து இப்ப வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது படி பார்க்குறப்ப இப்ப கரண்டா இருக்கிற அந்த சோலார் சைக்கிளுடைய நம்பர் 25. அதாவது 2020 இருந்து 2030 வரைக்கும் இருக்க இந்த சோலார் சைக்கிளோட நம்பர் 25. இதுல 2020 அது சோலார் மினிமம் ரீச் ஆச்சு. அதாவது 2020 வருஷம் சூரிய ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருந்தது. அதை வச்சு பாக்குறப்ப 2024 25க்கு இடையில சோலார் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும், அதாவது சோலார் மேக்சிமம் ரீச் பண்ணுன்றத ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரிடிக்ஷனுக்கும் உண்மையிலே நடக்கிற அந்த நிகழ்வுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தா கூட பிங்க்ல இருக்க லைன் ப்ரிடிக்ஷன், நார்மல் லைன் பிளாக்ல இருக்கு. ஸோ அதுபடி பார்க்குறப்ப 2020ல் சோலார் மினிமம் ரீச் ஆனனால 2024 25ல் மேக்ஸிமம் ரீச் ஆகும்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய அப்சர்வேட்டரியில் ஆல் ஓவர் த வேர்ல்ட் உண்மையான நம்பர் ஆஃப் சன்ஸ்பாட்டை வச்சு உண்மையிலேயே எப்படி இருந்ததுன்றத அப்புறம் மெஷர் பண்ணுவாங்க. நான் கூட 2005ல் மாஸ்டர் டிகிரியில இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணியிருந்தேன். கொடைக்கானல் அப்சர்வேட்டரியில் நாங்கள் இந்த சன்ஸ்பாட்டை மெஷர் பண்ணி அதை வச்சு சோலார் ஆக்டிவிட்டியை ப்ரெடிக்ட் பண்ற ப்ராஜெக்டை நான் பண்ணியிருந்தேன். ஸோ அது மாதிரி ப்ரொடிக்ஷனுக்கும் உள்ள அப்சர்வேஷனுக்கு இடையில ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். ஸோ அதுபடி பார்க்குறப்ப 2024 25ல் அதிகமாக இருக்கும்ன்றது ப்ரிடிக்ஷன். ஓகேவா? ஸோ இது சயின்டிஃபிக் எவிடன்ஸ். ஸோ இப்போ ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். நான் லா ஆஃப் ஒன்ல இருக்க கண்டென்ட்டை அடிக்கடி ரெஃபர் பண்ணுவேன் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனுக்கு. லா ஆஃப் ஒன்ல இந்த பிளானட்டரி கான்செப்ட்ஸ், அதாவது சூரியன், கேலக்சி அண்ட் தென் பிளானட்ஸ், இதெல்லாம் லோகோ அப்படின்வாங்க. லோகோன்றது எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ஃபைனட் கிரியேட்டர், அதாவது காட். ஒவ்வொரு லோகோவும் காடுடைய ஒரு எக்ஸ்பிரஷன், அதாவது சப் கிரியேட்டர் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த லோகோவை வச்சுதான் ஒரு பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல இருக்க உயிர்களுடைய
இந்த கான்சியஸ்னஸ் டெவலப்மெண்ட் வந்து இந்த லோகோவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப நம்ம மனிதர்களுடைய கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் வளர்ச்சி நம்மளுடைய சூரியன் மற்றும் அந்த பூமியோட சைக்கிள், நம்ம 4 யுகம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த சைக்கிள் பிளஸ் சன்னோட சைக்கிள், நிறைய சைக்கிள்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சோலார் சைக்கிளுமே ஒரு குட்டி லெவல் சைக்கிள், 11 இயர்ஸ்க்கு ஒன் இருக்கு நடக்கிற சைக்கிள். இதே மாதிரி ஏகப்பட்ட சைக்கிள்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த 4 யுகம் வந்து நம்ம எர்த்தோட சத்தியயுகம் சொல்லுவாங்க இல்லையா, கலியுகம், இந்த 4 யுகத்தோடைய சைக்கிள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு எர்த்தோட கனெக்டா இருக்க சைக்கிள், பூமியோட கனெக்டா இருக்க சைக்கிள். அதே மாதிரி சூரியனுக்கும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நான் வந்து சைக்கிள் இருக்கு, 23,000 வருஷம், இந்த மாதிரி நிறைய சைக்கிள் இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த சைக்கிள்ஸை வச்சுதான் மனிதர்களுடைய அந்த கான்சியஸ்னஸ் எவல்யூஷன் நடக்குது. இதை நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த 4 யுகம் வந்து மாறி மாறி இருக்குன்றாங்களே, அது எப்படி இருக்குது? ஏன்னா அது வந்து எர்த்தோடையும் சன்னோடையும் இருக்க அந்த சைக்கிளோட கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனாலதான் வந்து அந்தந்த யுகத்துல அந்தந்த மக்களுடைய கான்சியஸ்னஸ் வேற வேற மாதிரி இருக்குன்றாங்கல்ல, அதை வந்து நீங்க ஈஸியா இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த சைக்கிள், இந்த யுகம், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அதை வந்து தெளிவா இன்னொரு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ரிவ்யூ கான்செப்டுக்குள்ள போகலாம். 2024ல எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ கண்கூடா தெரிஞ்ச ரிவ்யூ, நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா, மே மாசம் 10-11 வந்து அரோரா போரியாலிஸ் வந்து நிறைய இடத்துல, அரோரா போரியாலிஸ்ன்றது நார்தர்ன் லைட்ஸ்னுவாங்க. அது மோஸ்ட்லி ஒரு சில இடங்கள்ல தான் விசிபிளா இருக்கும், எல்லா இடத்துலயும் தெரியாது. பட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச்னால உலகத்துல நிறைய இடங்கள்ல வந்து தெரிஞ்சது அப்படின்றத நீங்க போய் நியூஸ்ல பார்த்தாலே தெரியும். நான் இந்த பிக்சர் இங்க போட்டிருக்கேன். ஸோ இங்க யூஎஸ்ல வந்து அது ரொம்ப பாப்புலரா சொன்னாங்க. அரோரா போரியாலிஸ் பாக்குறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்ற இடத்துல எல்லாம் கூட, சவுத் வரைக்கும் கூட நிறைய பேர் வந்து இந்த அரோரா போரியாலிஸ அப்சர்வ் பண்ணதா பிக்சர் எடுத்து சோசியல் மீடியால எல்லாம் போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு பவர்ஃபுல் எவிடன்ஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமா இருந்தது இந்த இயர்ல அப்படின்றதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் எவிடன்ஸ். ரெண்டாவது விஷயம், நம்ம நிறைய பூகம்பங்கள் வர வாய்ப்பு இருக்கு. பூகம்பங்கள் அந்த இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நார்மலாவே எப்பயுமே இருக்கும். ஆனா ரெக்டர் அளவுகோல 5க்கு கீழே இருந்தா நம்மள அதை ஃபீல் கூட பண்ண மாட்டோம். பட் எப்பயுமே 5க்கு கீழே சின்ன சின்ன மாற்றங்கள், ரெக்டர் அளவுகோல்ல 5க்கு கீழே குட்டி குட்டியா நடந்துட்டு தான் இருக்கும். அதை நான் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பெரிய லெவல் 7 அப்படின்னு போறப்பதான் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த 2024ல அந்த அளவு பூகம்பங்கள் எஃபெக்ட் இல்லைனாலும் நிறைய நிலச்சரிவுகள் நடந்தது. நம்மளுக்கே தெரியும், வயநாடு, திருவண்ணாமலை, இதுலலாம் வந்து கொஞ்சம் நிலச்சரிவுகள் நடக்குது. இதுக்கு பின்னாடி வந்து இந்த டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்னால தான் வந்து இந்த நிலச்சரிவுகள் நடந்திருக்கலாம். ஏன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எர்த்தோட கோர் வரைக்கும் போயிடும். இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னொரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தட்பவெப்பநிலை மாற்றம். ஸோ இந்த சூரிய கதிர்கள்னால பூமியில தட்பவெப்பநிலையில மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் சயின்டிபிக்கா இதுல ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லை. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கு. சோலார் சூரிய கதிர்கள்னால பவர் கட் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு. பட் எந்த அளவு வந்து தட்பவெப்பநிலையில மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கிடையாது. பட் இந்த 2024 ரிவ்யூ பண்ணி பார்க்குறப்ப இந்த வருஷம் நிறைய இடங்கள்ல வரலாறு காணாத மழை வந்து இருந்திருக்கு. நாங்க இருக்க ஏரியால கூட அதிகப்படியான மழை வந்து இந்த வருஷம் இருந்தது. அப்படி பாக்குறப்ப சென்னையில இந்த டிசம்பர் மந்த்ல 2024ல வந்து வரலாறு காணாத அளவுக்கு பெரிய மழை இருக்குன்னு நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே இந்த இயர் வந்து அதிக மழை இருக்குன்றாங்க. சென்னையில நார்மலாவே டிசம்பர் மந்த்னா மழை வெள்ளம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதை வச்சு கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப இந்த இயர் இவங்கெல்லாம் ப்ரிடிக்ட் பண்றபடி டிசம்பர் மந்த் சென்னையில அதிக மழை வெள்ளம் இருக்கலாம். ஆனா அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இந்த ப்ரொடிக்ஷன் கரெக்டா இல்லையான்றது. அதுக்கப்புறம் ஒரு சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த சூரிய கதிர்கள் வந்து அதிகமாகிறப்ப கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் அது எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, யாரெல்லாம் அந்த ஃப்ரீக்வன்சியை அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான்.
ஸோ யார் ஃப்ரீக்வன்சி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களால அதை யூஸ் பண்ணி என்ஹான்ஸ் கலெக்டிவ் கான்சியஸ்னஸோட சேர்ந்து என்ஹான்ஸ் ஆகி போயிட்டு இருக்காங்களோ அவங்க அதிகப்படியாக முன்னேறி போயிட்டு இருப்பாங்க. அந்த அதர் ஹேண்ட் யாருக்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுடைய ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் அந்த அளவு இல்லையோ அவங்களுக்கு வந்து பேக்வேர்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த பௌர்ணமி அமாவாசை அதுக்குரிய ரிலேஷன்ஷிப் மாதிரி. பௌர்ணமி அமாவாசை நடக்கிறப்ப நல்ல மனநிலையில் இருந்தால் இன்னும் அதிகமாக நல்ல மனநிலைக்கு வந்து அது உயர்த்தி கொடுக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கப்ப பௌர்ணமி அமாவாசை அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக அது மோசமாகும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சூரிய கதிர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்காங்க, இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸை பிக் பண்ணி ஒரு அவேக்கனிங் மூடில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறப்ப, இன்னொருத்தவங்க வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை பிக் பண்ண ரெடியாக இல்லை, அதுவும் பர்டிகுலராக கொஞ்சம் நார்சிஸ்டிக் பிஹேவியராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நார்சிஸ்டிக்னா ஒன்றும் இல்லை, சர்வ் டு செல்ஃப். நம்ம ரெண்டு இது பார்த்துருக்கோம் இல்லையா, ரெண்டு மூட், சர்வ் டு அதர்ஸ், சர்வ் டு செல்ஃப்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இல்லை நார்சிஸ்டிக்ன்றது ஒன்றும் இல்லை, சர்வ் டு செல்ஃப், தன்னை சுற்றி மட்டுமே அவங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வ் டு செல்ஃப் மோடில் ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்க கலெக்டிவ் கான்சியஸ்னஸை பிக் பண்ணி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் போகிறப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க, ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் வேறுபாடு கம்மியா இருக்கும். பட் இந்த வேறுபாடுனால அவங்களுக்குள்ள ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்குது. இதனால மன வேறுபாடு வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ் இருக்கிறனால ஒரே ஃபேமிலியில வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில இந்த ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ் இருக்கிறனால தான் இப்போ ரீசண்டாக நம்ம நிறைய டைவர்ஸ் பற்றின விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு இது காரணமாக இருக்குமோ அப்படின்றது என்னுடைய ஒரு அனுமானம். இட் மே பி ட்ரூ ஆர் இட் மே நாட் பி. இது வந்து என்னோட அனுமானம் தான். ஏன்னா நிறைய பேர் கலெக்டிவ் கான்சியஸ்னஸை பிக் பண்ணி ஞான தேடல் ஆரம்பித்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்லலாம் இருக்காங்க. யார் இல்லையோ அப்போ வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா? அதோடைய விளைவாக கூட இந்த மன வேறுபாடுகள் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அனுமானம். ஓகே, அது தனி கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ ஏலியன் டிஸ்க்ளோசர். அது வந்து கிரேட் அவேக்கனிங் மேப்பில் வந்து நான் அந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த மேப்பில் வந்து யூஎஃப்ஓ ஏலியன் டிஸ்க்ளோசர் வந்து 2024 அப்புறம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங் 2024 ஸ்டார்டிங்கை விட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் 2024 நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் பார்க்கலாம். யூஎஃப்ஓ பற்றி, ஏலியன் பற்றி நிறைய வந்து நியூஸ் பார்க்க முடியுது. இதில் வந்து நிறைய நியூஸ் வந்து ஃபேக் நியூஸாக இருக்கலாம். பட் வர்ற காலத்தில் யூஎஃப்ஓ பற்றியும் ஏலியன் பற்றியும் பேச்சு அதிகமா இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து ஏதோ ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வர காலத்துல யூஎஃப்ஓ பத்தின பேச்சும் ஏலியன் பத்தின நியூஸும் வந்து இன்னும் நம்ம அதிகமா எதிர்பார்க்கலாம். நிறைய நியூஸ் உண்மையாகவும் இருக்கும். பட் இந்த ஏலியன்னா என்ன, யூஎஃப்ஓனா என்னன்றதை நான் தனியாக இன்னொரு ஏன்னா இது தனி கான்செப்ட், இதை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டென்சிட்டி பற்றி தெரியணும். ஏன்னா யூஎஃப்ஓன்றது 4th டென்சிட்டியில் இருக்க அந்த ஹையர் பீயிங் யூஸ் பண்ணுறது தான் யூஎஃப்ஓ. 5th டென்சிட்டிக்கு மேலே போகிறப்ப அவங்களால இன்ஸ்டண்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வெஹிக்கல்லாம் தேவைப்படாது. ஸோ 4th டென்சிட்டி எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பொலாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த யூஎஃப்ஓ தேவைப்படலாம். அதை பற்றிலாம் நான் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டென்சிட்டி கான்செப்டை தெளிவாக நம்ம பார்க்கணும். ஸோ அதனால நான் வந்து அதை இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இங்கே டேக்அவே பாயிண்ட் என்னன்னா, இனிமேல் யூஎஃப்ஓ பற்றியும் ஏலியன் பற்றியும் நிறைய நியூஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பிப்ரவரியில் அந்த பப்ளிஷ் பண்ண வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத பாருங்க. 2024 சோலார் ஃபிளேர்ஸ் உடைய நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்க போகுதுன்றனால அதனால என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும், அது நல்ல விளைவுகளா, என்ன மாதிரி அதுக்கு நம்ம ரெடி ஆயிக்கணும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா இங்கிலீஷ்ல வந்து போட்டிருந்தேன். எல்லாருக்கும் ரீச் ஆகணும்ன்றதுனால அதை நான் வந்து சுருக்கமா தமிழ்ல சொல்லலாம்னு இருக்கேன். நீங்க டீடைலா இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா அதோட லிங்கை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பாருங்க. சோலார் பிளாஷ்னா சூரிய புயல். இந்த சூரிய புயல்னால வந்து என்ன மாதிரி விளைவுகள், நம்மளுடைய பூமியோட மின்காந்த அலைகள்ல என்ன மாதிரி விளைவுகள் ஏற்பட போகுது, ஹியூமன் ரெசனன்ஸ் சார்ட்னா என்ன, அதை வச்சு நம்ம எப்படி வந்து நார்மலா நம்ம மொத்த
மக்களுடைய கான்சியஸ்னஸ் லெவல், அதாவது விழிப்புணர்வு நிலைய வந்து நம்ம கணக்கிடலாம் அப்படின்றத பத்தியும், சோலார் ஃபிளேர்ஸ் உடைய பிரெடிக்ஷன், அதாவது எப்படி வந்து 2024, 25ல எல்லாருமே சயின்டிஃபிக்காவும் சரி, ஸ்பிரிச்சுவலாவும் சரி, எல்லாரும் வந்து சோலார் ஃபிளேர்ஸ் நடக்க போற எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்க போகுதுன்னு பிரெடிக்ட் பண்றாங்க. அதனால என்ன விளைவுகள் ஏற்பட போகுது, அதுக்கு நம்ம எப்படி ரெடி ஆயிக்கலாம்ன்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பேசலாம். ஃபர்ஸ்ட் சோலார் ஃபிளேர்ஸ்னா என்ன? சூரிய புயல்னா என்னன்னு பாத்திரலாம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சூரியனை நம்பி தான் இருக்கோம். ஒவ்வொரு உயிரும், தாவரங்கள்ல இருந்து எல்லா உயிர்களும் நம்மளோட வாழ்க்கையோட ஆதாரமே வந்து சூரியன் தான். சூரியன்ல இருந்த வர்ற கதிர்களை நம்பி தான் நம்ம வந்து எல்லாமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையே இருக்கு. அதுல வந்து இந்த சோலார் பிளாட், சூரிய புயல்ன்றது என்னன்னா அதிகப்படியான கதிர்கள், அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து அதிகப்படியான கதிர்கள் வந்து நம்ம பூமியை வந்தடைறது பேர் தான் சூரிய புயல்னு சொல்லுவாங்க. பொதுவா பூமியில வந்து நம்ம ஒரு உயிர்த்தன்மை உள்ள ஒரு ஆன்மாவோ, அதே மாரி இந்த பூமியும் வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனல் பீயிங் சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்ப 3 டைமென்ஷன்ல இருக்கோம்னா, எல்லா பிளானட்ஸ் இந்த எர்த்தும் ஒரு ஆன்மா, அதுக்கும் ஒரு ஆன்மா இருக்கு. அவங்களுடைய ஹையர் டைமென்ஷன் பீயிங் அதுக்குன்னு நம்மளுக்கு எப்படி பிரெயின் வேவ்ஸ் இருக்கோ, அதே மாரி அதுக்கும் வந்து எல்லா கான்ஷியஸ்னஸ் லெவலும் இருக்கு. சோ இந்த ஹியூமன் ரெசனன்ஸ்ன்றது என்னன்னா, இந்த எர்த்துடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கதிர்கள், ஓகேவா? அதோட அமைப்ப வந்து ரீட் பண்றது தான் இந்த ஹியூமன் ரெசனன்ஸ் கிராஃப். இது எப்படி வந்து இந்த வெதர மானிட்டர் பண்றாங்களோ, அதே மாரி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மின்காந்த அலைகளையும் இந்த ஹியூமன் ரெசனன்ஸ் மூலமா மானிட்டர் பண்ணலாம். மொத்த எர்த்தோடைய கலெக்டிவ், அதாவது நம்ம எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பூமி இல்லையா? நம்ம நான் ஆக்சுவலா பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்ல நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இந்த பிரெயின் இந்த வேவ்ஸ்லாம் பத்தி தெரியும். ஃபர்ஸ்ட் பிரெயின் வேவ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். அதுக்கப்புறம் இது எப்படி இந்த ஹியூமன் ரெசனன்ஸோட கனெக்ட் ஆகும்ன்றத சொல்றேன். நார்மலா நம்மளோட மூளை 5 விதமான அலைகளை வந்து எமிட் பண்ணும். டெல்டான்றது ரொம்ப கம்மி. நம்ம ரொம்ப கனவில்லாத தூக்கத்துல இருக்கிறப்ப டெல்டா அலைகள், அதாவது அதோடைய எண்ணிக்கை வந்து 4 அலைகள் பெர் செகண்ட் அப்படின்ற மாரி இருக்கும். அது வந்து டெல்டா அலை. தீட்டா அலைன்றது நம்ம கனவோட தூங்குறப்ப, அது வந்து 4ல இருந்து 8 எண்ணிக்கை அளவுல நம்ம வந்து ஃப்ரீக்வென்சி இருக்கும். அலைகள். அண்ட் தென் நம்ம தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறப்பயும், மெடிடேட் பண்றப்பயும் நம்ம கொஞ்சம் எண்ண ஓட்டங்கள் கம்மியா இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்கள் கம்மியா இருக்கிறப்ப, அலையோட எண்ணிக்கை 8ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். ஓகே. அது பேரு ஆல்பா வேவ்ன்னுவாங்க. நார்மலா நம்ம முழிச்சுட்டு இருக்கப்ப, நம்மளுக்கு எண்ண ஓட்டங்கள் அதிகமா இருக்கும். அப்ப வந்து நம்மளோட பிரெயின் வேவ் வந்து 14ல இருந்து 30 வரைக்கும் எண்ண அலைகள், இந்த வேவ்ஸ வந்து கிரியேட் பண்ணும். சில சமயம் 30க்கு மேலயும் போகும். ஹை பீட்டான்னுவாங்க. பட் நார்மலா வந்து நம்ம பீட்டா அவ்வளோதான் வந்து எப்பயுமே முழிச்சிருக்கிறப்ப நம்ம எல்லா மனிதர்களும் மோஸ்ட்லி இந்த பீட்டா அப்படின்ற வேவ்ல தான் இருப்போம். காமான்றது என்னன்னா, ஞானிகள், புத்த துறவிகள் இல்லன்னா பயங்கர அறிவா இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். சேனலிங் பண்றவங்க, அதாவது ஹையர் டைமென்ஷனோட கனெக்ட் பண்ணி பேசுறவங்க, அந்த மாரி எப்ப நம்ம அடுத்த டைமென்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல வந்து சாமி ஆடுவாங்க. உண்மையிலேயே சாமி ஆடுறது வந்து அதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளோட ஹையர் டைமென்ஷன் பீயிங்கோட கனெக்ட் ஆகுறப்ப நம்மளோட அலைகள் வந்து அதிகமா இருக்கும். இல்ல மெடிடேஷன், புத்த துறவிகள், புத்த துறவிகள்ட்ட இருந்து தான் இந்த காமா வேவ்ன்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. பட் எனிவே அது வேற விஷயம். இப்ப நம்ம ஹியூமன் ரெசனன்ஸ் அத பத்தி திருப்பி பேசலாம். இதுக்கும் அதுக்கும் என்ன விஷயம்னா, இந்த ஹியூமன் ரெசனன்ஸ் ப்ளூவா இருக்கு இல்லையா? இந்த ப்ளூவா இருக்கிறப்ப எல்லா மக்களும் கலெக்டிவா நம்மளுடைய எர்த் இந்த ஆல்பா வேவ்ல இருக்கு, எமிட் பண்ணுதுன்னு அர்த்தம். கிரீன்ல இருக்கிறப்ப பீட்டா, இந்த ரெட் இருக்கிறப்ப கொஞ்சம் நெறைய கலகங்கள் அந்த மாரி பிரச்சனைகள் அந்த மாரி இருக்கிறப்ப ரெட். ஆனா அது வந்து ஒயிட்ன்றது என்னன்னா பியூர் காமா, அதாவது சோலார் பிளேட்ஸ்ல இருந்து அதிக கதிர்கள் வந்து எர்த்த அடையறப்ப மொத்தமா நம்மளுடைய விழிப்புணர்வு நிலை அதிகமா ஆகும். இப்ப ரீசென்ட்டா இதுல நெறைய ஒயிட் இருக்கு. அதாவது காமா வேவ். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்மளுடைய மொத்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் லெவல அதிகப்படுத்துறதுக்காக சூரியன்ல இருந்து அதிகப்படியான போட்டான் கதிர்கள் வந்து நம்ம பூமிய அடைஞ்சிட்டு இருக்கு. இது நல்லதா? இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. இந்த அதிகப்படியான கதிர்கள், அதாவது சூரிய புயல் மூலமா இந்த அதிகப்படியான கதிர்கள், போட்டான் வந்து நம்மள அடையிறப்ப என்ன மாரி விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி நம்மளோட மூளையில, அதாவது கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் லெவல்ல டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. இது அதிகமாகறப்ப இந்த காமா வேவ் இல்ல போட்டான், நம்பர் ஆஃப் போட்டான், அதாவது சூரிய புயல்னால போட்டான் அதிகமாகறப்ப
அது ஆப்வியஸ்லா நம்மளுடைய கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் மொத்த மக்களுடைய விழிப்புணர்வு நிலையில பெரிய மாற்றத்த அது ஏற்படுத்தும். கண்டிப்பா ஏற்படுத்தும். அது நல்ல மாற்றமா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா அது நல்ல மாற்றம் தான். பட் ஆனா அத தவிர வேற என்ன விளைவுகள்லாம் இருக்கோ, அதுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும்ன்றத பார்ப்போம். ஸோ இங்க வந்து நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, 2024லயும், 25லயும் சூரிய புயலுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதனால நம்மளோட கான்ஷியஸ்னஸ் லெவல்ல மாற்றம் ஆகப் போகுது. அதுக்கு நாம எப்படி நம்மள ரெடி ஆயிக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். மருந்து குடுத்தா கசக்க தானே செய்யும். அதே மாரி மருந்து இருக்கு. பட் அதுல கசப்பும் இருக்குன்ற மாரி சோலார் பிளேட்ஸ் வருது. அதுக்குன்னு ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். அந்த சைட் எஃபெக்ட்ட பத்தி பேசிறலாம். அதுக்கப்புறம் அதுல வர்ற எதுக்காக அது நடக்குதுன்றத அடுத்து பேசலாம். இதுல சைட் எஃபெக்ட் என்னன்னா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அதிகமா வர்றப்ப, நம்மளுடைய எர்த்தோடைய இந்த மின்காந்த அலையில மாற்றம் அதிக அளவுல இருக்கும். நம்மளோட எர்த்தோட ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காந்த அலையிலயும் நம்மளுடைய தெர்மல் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. தெர்மல் ஃபீல்ட்ல வந்து சேஞ்ச் ஏற்படும். தெர்மல் ஃபீல்டுன்றது இந்த எர்த்துடைய நடு வரைக்கும் அதோடைய அஃபெக்ட் ஆகுறனால, ரேடியேஷன் அஃபெக்ட் ஆகுறனால, நம்மளுடைய பூமிக்கு கீழ இருக்க நெறைய லேயர் ஆக்சுவலா நம்ம பூமிக்கு கீழயே டெக்டானிக்ன்ற லேயர் இருக்கும். அது எப்பயுமே லைட்டா மூவ் ஆயிக்கிட்டே தான் இருக்கும். எப்பயுமே லைட்டா மூவ் ஆயிட்டு இருக்கும். அதனால அங்கங்க குட்டி குட்டியா வந்து இந்த பூகம்பங்கள் நடக்கும். பொதுவாவே நடக்கும். அது ஒண்ணும் நார்மலாவே நடக்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அதோட ரிக்டர் அளவுகோல் வந்து 5ஓ 4ஓ இருக்கிறப்ப, நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. பட் நார்மலாவே மூவ் ஆயிக்கிட்டே தான் இருக்கும். குட்டி குட்டி அதிர்வுகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அது நம்மளுக்கு பெருசா தெரியாது. 7ன்னு போறப்ப தான் நம்மளுக்கு அது பெருசா தெரியும். சோ இந்த ஜியோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயும், தெர்மல் ஃபீல்ட்லயும் மாற்றம் ஏற்படுறனால, இந்த டெக்டானிக் பிளேட்டோட மூவ்மெண்ட்லயும் மாற்றம் ஏற்படலாம். அதனால அங்க சில பூமி அதிர்வுகள் ஏற்படலாம். ஓகேவா? இது ஒன் ஆஃப் த சைட் எஃபெக்ட். அதே மாரி இந்த அலைக்கதிர்களுடைய இது ஜாஸ்தியா இருக்கனால, நம்மளுடைய பாடி வந்து அத ஏத்துக்கிற அளவுக்கு அதிக வைப்ரேஷனோட இல்ல அப்டின்ற பட்சத்துல, நம்மளுடைய உடம்புல டைஜஸ்டிவ் மாற்றங்கள் ஏற்படலாம். அதுக்கு டைஜஸ்டிவ் மாற்றமோ, லங் டிசீஸ் ரிலேட்டட் டிசீஸும் அதாவது மூச்சுக் கோளாறு வைரஸ்னால சில பல வியாதிகள் வரலாம். அது வந்து நார்மலாவே ஃப்ளூ சீசன் மாரி அந்த மாரி சில பல மாற்றங்கள் அதுலயும் வரலாம். இதெல்லாம் ஒரு குட்டி, குட்டி சைட் எஃபெக்ட்ஸ். குட்டியா, பெருசான்னு நம்மளுக்கு பார்த்தா தான் தெரியும். பட் ஆனா இதெல்லாம் ஒரு சைட் எஃபெக்ட். அத விட முக்கியமான சைட் எஃபெக்ட் என்னான்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சைக்காலஜிக்கல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், இந்த சோலார் ஃபிளஷ்னால பூமியோடைய மொத்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஒட்டுமொத்த விழிப்புணர்வு நிலையில அது மாற்றத்தை ஏற்படுத்துறப்ப, அந்த மாற்றத்தை ஏற்கிறதுக்கு ரெடியா இல்லாதவங்க, ஏற்கனவே மனக்குழப்பத்துல இருக்கிறவங்க, எப்படி வந்து பௌர்ணமி, அமாவாசையில கூட அந்த ஃப்ரீக்வென்சில தான் மாற்றம் ஏற்படும். எர்த்துக்கும் நிலாவுக்கும் இடையில. அப்ப கூட ஃப்ரீக்வென்சி மாற்றம் ஏற்படுறப்ப தான் சில சமயம் ஒரு ஸ்ட்ராங் சைக்காலஜி இது இல்லாதவங்களுக்கு வந்து சில சமயம் கோவம் வரலாம். அந்த மாரிலாம் இருக்கும்னு நம்ம நார்மலா சொல்வாங்கல்ல. அதே மாரி ஒரு ஸ்ட்ராங்கான சைக்காலஜி, ஒரு நல்ல ஒரு மனநிலை இல்லாதவங்களுக்கு இதனால மாற்றம் ஏற்படலாம். சோ, அது ஏன்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னால கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் லெவல் மாறுபடுது இல்லையா? அதனால. நம்மளுடைய சைக்காலஜி ஸ்ட்ராங்கா இல்லாட்டனா, இந்த சேஞ்சஸ்னால கான்ஷியஸ்னஸ் லெவல் சேஞ்ச்னால சில சமயம் டிஸார்டர் வரலாம். இத தவிர நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து அஃபெக்ட் ஆகுறனால ஆப்வியஸ்லி இந்த எலக்ட்ரிக் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? எலக்ட்ரிக் பிளான்ட் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த சோலார் பிளட்ஸ்னால பாதிக்கப்பட்டு கரண்ட் பவர் அவுட்டேஜ் அண்ட் இன்டர்நெட் கட், இன்டர்நெட் பிளாக்கேஜ் இதெல்லாம் நடக்கலாம். நீங்க இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷன் அந்த இங்கிலீஷ் வீடியோ பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையும் நான் ப்ரூஃபோட நாசால இருந்து வந்த ப்ரூஃப் பிளஸ் நெறைய சயின்டிஃபிக் ப்ரூஃப் பிளஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ரூஃப்ன்னு நெறைய ப்ரூஃபோட நான் அத சொல்லியிருக்கேன். நீங்க அத பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது டீட்டெயிலா தெரியும். என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ன்னு. நான் இத வந்து சுருக்கமா தான் இதுல சொல்றேன். தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. சோ இதெல்லாம் வந்து ஒரு கலெக்டிவான, ஒரு பொதுவான சைட் எஃபெக்ட். நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சேஞ்ச் ஆகும். மின்காந்த அலையில மாற்றம் ஏற்படுறப்ப எப்பயுமே நடக்கிற விளைவுகள். நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே வந்து எப்பயுமே ஒரு குட்டி சுனாமி, குட்டி பூகம்பம் இது எங்கேயும் நடந்துட்டு தானே இருக்கு. அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஆக்சுவலா நடந்துட்டு இருக்குது தான். பட் ஆனா அதோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாகலாம். பட் நல்ல விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு சைட் எஃபெக்ட் ஓகேவா? ஒரு மருந்து சாப்பிடுறப்ப வர்ற கசப்பு மாதிரி. இதுல நல்ல விஷயம் என்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, வெஸ்டர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டில, ஈஸ்டர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டில இத பத்தின இது வந்து நான் பார்க்கல.
பட் ஆனா வெஸ்டர்ன் நான் 2யும் ஃபாலோ பண்றேன். ஈஸ்ட்டையும் ஃபாலோ பண்ணுவேன், வெஸ்ட்டையும் ஃபாலோ பண்ணுவேன். சயன்டிஃபிக்காவும் நான் இத எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கனால, நான் நெறைய ஆங்கிள்ல பார்த்துட்டு இருக்கனால, இத பத்தி நெறைய பேசுறது யாருன்னா, வெஸ்டர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டி பீப்பிள் தான். ஏன்னா, அவங்க சேனலிங் மூலமா இத பத்தி நெறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அவங்க மத்தியில அவங்களுக்கு வந்து அந்த 2024ல வர சோலார் ஃபிளேர்ஸ்க்கு அவங்க வந்து ரொம்ப இது வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்த்த தருணமா இருக்கு அவங்களுக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் சர்ச்ல இருக்கிறவங்களுக்கு இது எதிர்பார்த்த தருணம். ஏன்னா, இந்த சோலார் பிளஸ் வந்து நம்மளோட பாடியில ஒரு பெரிய கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் லெவல்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. நம்மளோட டிஎன்ஏல வந்து 2 ஸ்ட்ராண்ட் தான் ஆக்சுவலா ஆக்டிவேட்டடா இருக்கும். நம்மளோட டிஎன்ஏலயும் அப்கிரேட் நடக்க போகுது. நம்ம டிஎன்ஏல இருக்க 10 ஸ்ட்ராண்ட வந்து ஜங்க் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து ஆக்டிவேட் பண்ண போகுது. ஆக்சுவலா இது ஆரம்பிச்சது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே சோலார் பிளஸ் ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த 24 5லயும் அதிகமா இருக்க போகுது. சோ ஆல்ரெடி 2, 3 வருஷமா உலகத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் விழிப்புணர்வு, ஆன்மீக விழிப்புணர்வுக்கு வந்துட்டாங்க. மில்லியன் லட்சக்கணக்கான மக்கள் வந்து விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. அதுல ஆயிரக்கணக்கான புக்கும் இன்னும் நீங்க YouTubeல போய் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சேனல்ஸ் நீங்க ஈஸ்டும் பார்த்தீங்கனாலும் சரி, வெஸ்டர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்த்தாலும், சயன்டிஃபிக் ரிலேட்டட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பார்த்தாலும், ஏகப்பட்ட மக்கள் அவேக்கன் ஆயிட்டு இருக்காங்க. இந்த அவேக்கனிங் 2030 வரைக்கும் கன்டின்யூ ஆகும். ஏன்னா 30 வரைக்கும் இந்த சோலார் ஃபிளேர்ஸோட எஃபெக்ட் இருக்கும். அதுல வந்து பாசிட்டிவ் எஃபெக்டும் இருக்கும், சைட் எஃபெக்டும் இருக்கும். சோ இதனால என்ன ஆகப் போகுதுன்னா, நம்மளுடைய பூமியோடைய விழிப்புணர்வு நிலை மாற்றம் ஏற்படுறப்ப, நெறைய வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயங்களுடைய டிஸ்க்ளோசர்ன்னு சொல்லுவாங்க. யுஎஃப்ஓ, ஏலியன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மறைக்கப்பட்டிருக்க இந்த விஷயங்கள பத்தின செய்திகள் இன்னும் நெறைய வரும். ஏலியன்ஸ பத்தி நான் இன்னொரு வீடியோல போடுறேன். ஏலியன்ஸ்ன்றது நம்ம நெனைக்கிற மாரி இப்ப கூட பரவால்ல. தமிழ்ல ஒரு படம் கூட வந்திருக்கு. அதுல வந்து ஐம் ஹேப்பி அவங்க வந்து ஒரு ஏலியன பத்தின ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூவ குடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ஏலியன்ஸ்னா யாருன்னா, நம்மள விட அதிக ஃப்ரீக்வன்சி இருக்க ஹையர் டைமென்ஷனல் பீயிங். நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. லைக் அ டிவைன் பீயிங். அவங்க வந்து ஹையர் டைமென்ஷன். நம்ம அத வந்து நெறைய பேர வந்து கடவுள்ன்னு சொல்றோம்ல, அவங்கலாம் ஹையர் டைமென்ஷனல் பீயிங் தான். அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இந்த மாரி விழிப்புணர்வு வரும். யுஎஃப்ஓனா என்ன? ஏலியன்ஸ்னா என்ன? நம்ம யாரு? கடவுள்னா என்ன? இந்த மாரி நெறைய விழிப்புணர்வு வந்து வரும். இந்த இன்டர்நெட் பிளாக்கேஜ் ஆகுறனால நம்ம வந்து அதுக்கு ரெடி ஆயிக்கணும். நம்ம வந்து இன்டர்நெட் இல்லாம எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோமோ, அந்த மாரி சில சமயம் வாழ்றதுக்குரிய தேவை வரும். அது வந்து நம்ம இன்டர்நெட் அடிக்ஷன்ற பெரிய ப்ராப்ளத்துல இருந்து சில சமயம் அதுல இருந்து சொல்யூஷன் கிடைக்கலாம். பிளஸ் நெறைய வந்து அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இப்ப கேன்சர் பிளஸ் நெறைய வியாதிகளுக்கு நெறைய அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்க. நெறைய மக்களுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆக போகுது இதனால. இந்த சோலார் ஃபிளேர்ஸ்னால நெறைய சேஞ்ச் ஆக போகுது. நெறைய மக்கள் தங்களுடைய லைஃப் ஸ்டைல சேஞ்ச் ஆயி ஒரு ஒரு எல்லாத்தையும் ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தோட பார்க்கறதுக்குரிய பக்குவத்துக்கு வருவாங்க. இதெல்லாம் வந்து இதோடைய இன்டைரக்டான இம்பாக்ட். ஓவராலா இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கதிர்கள் அந்த லைட்ட நம்ம ஏத்துக்கிறதுக்கு நம்ம உடம்ப பக்குவப்படுத்திக்கிட்டோம்னா, நம்மள அப்கிரேட் பண்ணிக்க வந்திருக்க விஷயம். இது நம்மள அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்குரிய தருணம். இந்த வர்ற லைட்ட நம்மளால ஏத்துக்க முடியல. நம்மளுடைய பிசிக்கல் உடலும், மனமும், நம்மளுடைய எமோஷனல் ஸ்டேஜும் இந்த லைட்ட ஏத்துக்க ரெடியா இல்லாதப்ப தான் நம்மளுக்கு இதுல பிரச்சனைகள் வரப்போகுது. நம்ம அதுக்கு ரெடி ஆயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். அத நம்ம எப்படி நம்மளோட வைப்ரேஷன அதிகப்படுத்திக்கணும். இந்த லைட்ட வாங்குற அளவுக்கு நம்மளுடைய வைப்ரேஷன அதிகப்படுத்திக்கணும். எப்படி அதிகப்படுத்திக்கலாம்? இதுக்கு தான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி நம்மளோட வைப்ரேஷன அதிகப்படுத்தி ஒரு நல்ல கான்ஷியஸான லைஃப்ப வாழ்றது அப்படின்றதுக்கு தான் அது மாரி விஷயங்கள ஷேர் பண்ண தான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். பட் இந்த வீடியோவ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இத சொல்ல விரும்புறேன். நம்மள எப்படி ரெடி பண்ணிக்கலாம் இந்த சோலார் ஃபிளேர்ஸ்க்குன்னா, முடிஞ்ச அளவு உங்களுக்கு மெடிடேட் பண்ண முடிஞ்சா, மெடிடேட் பண்ணுங்க. உள் உள் தேடல ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள இருக்க உங்களோட ஆன்மாவோட இணைஞ்சு உங்களோட வைப்ரேஷன அதிகப்படுத்திக்கோங்க. அந்த ஆன்மாவோட நீங்க கனெக்ட் பண்றப்ப, அதுவே உள்ள இருந்து உங்களுக்கு இன்ட்யூஷன் குடுக்கும். என்ன மாரி முடிவுகள் எடுக்கலாம்? என்ன மாரி பண்ணலாம்? எந்த மாரி மெச்சூர்டா ஹேண்டில் எல்லாமே உங்களுக்கு உங்களோட ஆன்மாவே குடுக்கும். அதுக்கு உங்களுக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். நெறைய மெடிடேட் பண்ணுங்க. அமைதியா உள் தேடல ஆரம்பிங்க.
அப்படி பண்ண முடியலையா? எல்லா உயிர்கள் மேலயும் அன்போட இருங்க. இது இது உங்களுக்கு தோணலாம். இதுக்கும், அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போதுன்னு தோணலாம். பட் ஆனா எல்லா உ அ உங்களுக்கு வேணா நான் ஒரு சார்ட் காமிக்கிறேன். நான் ஃபாலோ பண்ற சார்ட்ட. ஸோ அந்த வீடியோல இத பத்தி தான் நான் டீட்டெயிலா இந்த சார்ட்ட தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் அத வேணா கொஞ்சம் சுருக்கமா இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எல்லாமே முன்னாடியே பிரிடிக்ட் பண்ணியிருக்க விஷயம். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 2019ல இருந்து 23, 24ல சூரிய புயலுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அதான் இத சொல்லியிருக்காங்க. அப்படி அதிகமா இருக்கிறப்ப, நம்மளுடைய டைமென்ஷன் கான்ஷியஸ்னஸ் லெவல் 3Dல இருந்து 5Dக்கு போகும். நான் அத பத்தி நெறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இது தனி வீடியோவா நெறைய வீடியோ இத பத்தி போடுறேன். 3Dன்றது நம்மளோட கரண்ட் கான்ஷியஸ்னஸ் லெவல். 5Dன்றது நம்ம நம்மளுடைய கான்ஷியஸ் லெவல அதிகப்படுத்துறப்ப, நம்மளும் அடுத்த நிலைக்கு மூவ் ஆகுறதுக்குரிய விஷயம். இந்த சோலார் பிளஸ்னால இந்த 3Dல இருந்து 5Dக்கு மூவ் ஆகுறதுக்குரிய ஒரு சிச்சுவேஷன இந்த சோலார் பிளேர்ஸ் வந்து ஏற்படுத்த போகுது அப்படின்றத பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல போட்டிருக்காங்க யுஎஃப்ஓ நெறைய டிஸ்க்ளோசர் நடக்கும். ஓகே. நெறைய விஷயங்கள் வெளிப்படும். நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் யுஎஃப்ஓ, ஏலியன்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய இதனால வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, கம்பேஷன் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். நம்ம வந்து கம்பேஷன் அண்ட் ஃபர்கிவ்னஸ் முக்கியம்னு நீங்க கனெக்ட் பண்ணலாம். அதாவது இந்த சோலார் ஃபிளேர்ஸ்ல கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சா, நம்மளுடைய மனநிலை, மனம் மற்றும் ஆன்மீக ஸ்டேட்ஸ் அதோடைய வைப்ரேஷன அதிகப்படுத்திக்கணும். ஓகேவா? அது எப்படி அதிகப்படுத்தலாம்? பிராக்டிஸ் மெடிடேஷன். அதனால தான் சொல்லியிருக்கேன். மெடிடேஷன். அது ஒரு ஒன் ஆஃப் த கீஸ். உள்முக தேடல அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு மெடிடேஷன் தெரியுமோ, தெரியாதோ, எந்த விதமான மெடிடேஷன்னாலும் சரி, அமைதியா நீங்க உட்கார்ந்து உள்முக தேடல ஆரம்பிங்க. கம்பேஷன் அண்ட் ஃபர்கிவ்னஸ்ன்றது என்னன்னா, அன்பு எல்லா உயிர்கள்கிட்டயும். மனிதர்கள்கிட்ட மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கிடையாது. கடவுள் தன்மையில இருந்து எல்லா மனிதர்கள், எல்லா உயிர்கள். அதுதான் வந்து வள்ளலார் சொன்ன மாரி. தனிப்பெரும் கருணையோட, அன்கண்டிஷனல் லவ்வோட நம்ம இருக்கிறப்ப, நம்மளோட வைப்ரேஷன் லெவல் இன்கிரீஸ் ஆகும். ஓகேவா? மெடிடேஷன் பண்றப்பயும் நம்மளோட வைப்ரேஷன் இன்கிரீஸ் ஆகும். இல்ல நான் மெடிடேஷன் பண்ண முடியலனாலும் பரவால்ல. எல்லார்கிட்டயும் அன்கண்டிஷனல் லவ்வோட, தனிப்பெரும் கருணையோட இருக்க முயற்சி பண்ணுங்க. அதனாலயும் உங்களோட வைப்ரேஷன் அதிகமாகும். உங்களோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்கிறது மூலமாகவும் உங்களுடைய வைப்ரேஷன் அதிகமாகும். ஓகேவா? லைஃப் ஸ்டைல்னா உங்களுக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன சாப்பாடு சாப்பிடுறது நல்லது, எது சாப்பிடக்கூடாது, என்ன மாரி பிராணாயாமா பண்றது, இது மாரி எல்லா விஷயங்களும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஓகேவா? அத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. கேட்டுட்டே இருக்கத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச ஆரம்பிங்க. ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம், அடுத்த உயிர்களுக்கு உதவி செய்யுங்க. தன்ன தன் தான் தன்னோட உலகம் மட்டும் இல்லாம சர்வீஸ் டூ அதர்ஸ் அடுத்தவங்களுக்காகவும் உங்களுக்கு என்ன இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப வந்து இத ஒரு சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றனால எனக்கு எனக்கு டைம் எல்லாமே பிஸியா இருந்தாலுமே இத ஒரு சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி நம்மளால என்ன சர்வீஸ் முடியுமோ, ஒரு டைமோ இல்ல ஒருத்தவங்களுக்கு முடியலைன்னா ஒரு பிரேயர் பண்றதாகட்டும், எதுவா இருந்தாலும் அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா பார்த்துக்கோங்க, அந்த சின்ன விஷயங்கள தான் இங்க சொல்லியிருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா, இது பெரிய சார்ட். இது ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளக்ஸான சார்ட். இத நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல இருக்க நெறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்றது கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயங்களையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இவங்க சொல்ற விஷயங்கள் நம்மளால செய்யக்கூடிய விஷயங்கள் தான். எதுவுமே செய்ய முடியாத விஷயங்கள் கிடையாது. இந்த 2024, 25ல பிரெடிக்ட் பண்ணபடி நெறைய சூரிய புயல் வரப்போகுது. அத வெல்கம் பண்ண, அத வந்து மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறதுக்கு உங்களோட வைப்ரேஷன நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க நீங்க என்ன பண்ணணும்? இன்கிரீஸ் பண்றதுக்கு சிம்பிள் மெடிடேஷன் பண்ணுங்க. எல்லா உயிர்களோடையும் கருணையா இருங்க. லைஃப் ஸ்டைல மாத்திக்கோங்க. முடிஞ்சா வெஜிடேரியன் டயட்டுக்கு மாறுங்க. ஏன்னா, நீங்க சாப்பிடுறது ஒரு உயிர் தானேயா! அந்த உயிர வந்து சாப்பிடணும் அப்டின்ற ஒரு உணர்வோட நீங்க சாப்பிடுறப்ப, நீங்க அது மேல அன்கண்டிஷனல் லவ்வோட இருக்கிறப்ப உங்களால சாப்பிட முடியாது. இதெல்லாம் நீங்க பண்றப்ப, நீங்க அந்த வர்ற அந்த ஃபோட்டான் லைட்ட ஒரு லவ்வோட ஏத்துக்கிறதுக்கு வந்து நீங்க ரெடியா இருப்பீங்க. ஹையர் வைப்ரேஷனோட இருப்பீங்க. 3Dல இருந்து 5D மூவ் ஆகுறதுக்கு உங்கள நீங்க தகுதிப்படுத்திக்குவீங்க. ஓகேவா? இது என்னால முடிஞ்ச அளவு சுருக்கமா, சிம்பிளா சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நன்றி.